கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்திருக்கிறது பாஜக. 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து அறிவித்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசனை நடத்தவும் ஒருங்கிணைக்கவும் மாநில அளவில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பாஜக அமைத்திருக்கக்கூடிய இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க? என்ன மாதிரியான விஷயங்களை இந்த குழு செய்ய இருக்கு? தமிழகத்தில் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த கூட்டணியில் பல்வேறு கட்சிகள், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, அதே போன்று பாரிவேந்தர் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் பாஜக தலைமையில் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றன. இந்த கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திடவும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவின் அறிவுறுத்தலோடு இந்த குழுவை அமைத்திருப்பதாகவும் அதில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை இந்த அறிவிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த குழுவில் மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், அதே போன்று தமிழக தேர்தல் பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருக்கும் அரவிந்த் மேனன், அதே போன்று தமிழக தேசிய இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி, சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்று தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கும் எச். ராஜா, அதே போன்று தேசிய தலைவர் மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினை அண்ணாமலை நியமித்திருக்கிறார். இந்த 7 பேர் கொண்ட குழுவினர் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடன் தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு பணிகள் தொடர்பான அந்த ஆலோசனை குழுவாக இந்த குழு இருக்கக்கூடிய நபர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு கட்சிகளுடனும் விரைவில் தனித்தனியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான இந்த அதிகாரப்பூர்வமான அந்த குழுவினை தற்பொழுது பாஜகவினுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.